அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. மதினாவில் முனாஃபிக்குகளின் தோற்றம். உள்ளத்தில் இறைமறுப்பு கொள்கையை வைத்து கொண்டு உதட்டளவில் தன்னை முஸ்லீமாக காட்டிக்கொள்பவன் முனாஃபிக் ஆவான். முஸ்லீம்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்தபோது மக்கள் கூட்டம் கூட்டமாக ஈமான் கொண்டதால் இஸ்லாம் வேகமாக பரவியது. முஸ்லிம்களுக்கு வலிமை பெருகியது. இது கண்ட இஸ்லாமிய பகைவர்களான முனாஃபிக் பிரிவினர் கொதித்தெழுந்தனர். இவர்கள் முஸ்லிம்களை காணும்போது தம்மை முஸ்லீமாகவும், காஃபிர்களை காணும்போது நாங்கள் உங்களின் தோழர்களே எனவும் காட்டிக்கொள்வார்கள். முஸ்லிம்களை ஏமாற்றவும் கேலி பேசவுமே அவர்களிடம் சென்றனர். அப்துல்லாஹ் பின் உபை என்பவன் முனாஃபிக்குகளின் தலைவனாவான். இவன் மதினாவின் மன்னனாக மகுடம் சூட்டும் தருணத்தில்தான் அண்ணல் நபி அவர்கள் மதினா வந்து சேர்ந்தார்கள். பிறகு மதினாவாசிகள் அன்னலாரை தம் தலைவராக இறை தூதராக ஏற்றுக்கொண்டதும் இவனது மன்னர் கனவு மண்ணாய் போனது. எனவே நபிகளார் மற்றும் முஸ்லிம்களுக்கு எதிராக பொறாமையும் வெறுப்பும் பகைமையும் கொண்டான். இவ்வாறிருந்தும் நபிகளார் அவனிடம் அன்பாக கண்ணியமாக நடந்து கொண்டார்கள். இதன் விளைவாக அவன் மகன் அப்துல்லாஹ் என்பவர் ஈமான் கொண்டு முஸ்லிமானார். இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல். உடும்பின் சிறப்பம்சம். ஊர்வன இனத்தில் உடும்பும் ஒன்று. இது தண்ணீர் குடிப்பதே இல்லை. 700 ஆண்டுகளுக்கு மேலாக உயிர் வாழக்கூடியது. இதன் பற்கள் எப்போதும் விழுவதில்லை. பற்கள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும். உடும்பு ஏராளமான முட்டைகளை இட்டு மண்ணுக்குள் புதைத்துவிட்டு கண்காணித்து கொண்டே இருக்கும். 40 நாட்களுக்கு பிறகு குஞ்சுகள் வெளிவரும். அல்லாஹ் தஆலா தனது ஆற்றலினால் எப்படிப்பட்ட விந்தை மிகு உயிரினங்களை படைத்துள்ளான். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி அன்னலாரின் இறுதி பேருரை. அன்னலார் தமது இறுதி அறிவுரையாக தொழுகை மற்றும் அடிமைகள் விஷயத்தில் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் என பகர்ந்தார்கள். அதாவது நேமமாக தொழுது வாருங்கள், தமது பணியாட்களின் உரிமையை கொடுத்திடுங்கள் என்று அறிவுரை கூறினார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி சாய்ந்து கொண்டு சாப்பிடாதீர், தாம் சாய்ந்து கொண்டு சாப்பிடுவதில்லை என நபியவர்கள் கூறினார்கள். விளக்கம்: சிரமம் ஏதுமின்றி கையை தரையில் ஊன்றிக்கொண்டோ மதிலில் சாய்ந்து கொண்டோ சாப்பிடுவது சுன்னத்துக்கு மாற்றமானதாகும். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. மக்களின் தேவையை நிறைவேற்றுதல். மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவே சில நல்லடியார்களை அல்லாஹ் தஆலா படைத்துள்ளான். இத்தகையோர் அல்லாஹ்வின் வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெற்றவராவார் என நபியவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி தனக்கு கீழுள்ளோர் மீது அவதூறு கூறுதல். தனது கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு நிரபராதியாக இருந்தும் அவர் மீது அவதூறு பரப்பினால் அவரை மறுமை நாளில் சவுக்கால் அடிக்கப்படும் என நபியவர்கள் கூறினார்கள். ஏழாவதாக உலகத்தை பற்றி வயிறு புடைக்க உண்ணுதல். வயிறு ஒரு மோசமான பாத்திரமாகும். சாப்பிடும்போது வயிற்றில் 1/3 பங்கில் உணவும், மற்றொரு பங்கில் தண்ணீரும், மற்றொரு பங்கு சுவாசத்திற்காகவும் இருக்க வேண்டும் என நபியவர்கள் கூறினார்கள். எட்டாவதாக மறுமையை பற்றி பாவிகளுக்காக நரக நெருப்பு. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான்: வானம் கடுமையாக அசைந்து சுற்றும் நாளில் இன்னும் மலைகள் இடம்பெயர்ந்து ஒரே நடையாக நடக்கும்போது சன்மார்க்கத்தை எதிர்த்து அதை பொய்யாக்கி கொண்டிருந்தோருக்கு அந்நாளில் கேடுதான். அவர்கள் வீணானவற்றில் மூழ்கி விளையாடி கொண்டிருக்கின்றனர். அந்நாளில் அவர்கள் நரக நெருப்பின் பால் ஒரேடியாக தள்ளப்படுவர். நீங்கள் எதனை பொய்யாக்கி கொண்டிருந்தீர்களோ அந்த நரக நெருப்பு இதுதான் என்று அந்நாளில் அவர்களுக்கு கூறப்படும். ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம்.
அரிப்புக்கு வைத்தியம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிய இருவருக்கும் ஏற்பட்ட உடல் நமைச்சலுக்காக பட்டாடை அணிந்து கொள்ள அன்னலார் அனுமதி அளித்தார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை தெரிவித்துள்ளார்கள். விளக்கம்: இயல்பான நிலையில் ஆண்களுக்கு பட்டாடை ஹராமாகும். ஆனால் அவசியம் ஏற்படும் போது அனுபவம் வாய்ந்த மருத்துவரின் ஆலோசனைப்படி பட்டாடை அணிவது விதிவிலக்காகும். 10வது குர்ஆனின் அறிவுரை. பெருமை வேண்டாம். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், பூமியில் பெருமையாய் நடக்க வேண்டாம். ஏனென்றால் நிச்சயமாக நீர் பூமியை பிளந்து விடவும் முடியாது, மலையின் உச்சியளவுக்கு உயர்ந்து விடவும் முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.